பிரைஸ் அல்லாட். எந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை பலனை தராது என்று இயேசு சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஒரே தேவனுடைய வார்த்தை வெவ்வேறு இருதயங்களில் வெவ்வேறு விளைவுகளை உண்டாக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு விதைப்பவரின் உவமையை சொன்னார். ஆகவே 4 வகையான இருதயங்களை ஆராய்ந்து எந்த சூழ்நிலையில் வார்த்தை பலனளிக்க தவறிவிட்டது என்பதை பார்ப்போமாக. முதலாவது கடின இருதயம். கர்வம், பாவம் அல்லது அவிசுவாசம் ஆகிவிட்டால் இருதயம் கடினமாகிவிட்ட ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவன் அதை புரிந்து கொள்ளாததால் அது எந்த பலனையும் தராது. எனவே சாத்தான் உடனடியாக அந்த வார்த்தை இருதயத்திலிருந்து பறித்துக் கொள்கிறான். உதாரணத்துக்கு யாத்திராகமத்தில் பார்வோன் தேவனுடைய அற்புதங்களை கண்டாலும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். மோசே மூலமாக தேவனுடைய வார்த்தை எந்த பலனையும் அளிக்கவில்லை, ஏனென்றால் பார்வோன் அதை கேட்க மறுத்தான். அதே போல பரிசேயர் இயேசுவின் போதனையை கேட்டார்கள், ஆனால் கர்வத்தின் காரணமாக இயேசுவை நிராகரித்தார்கள். இரண்டாவது ஆழமற்ற இருதயம். வார்த்தையை கேட்டு உடனடியாக அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டால் கூட அவனுக்கு நம்பிக்கையோ அல்லது கீழ்ப்படுதல் வேறு இல்லாததால் வார்த்தையின் காரணமாக துன்பமோ துன்புறுத்தலோ ஏற்படும் பொழுது சீக்கிரத்தில் விலகிச் செல்கிறான். உதாரணத்துக்கு சீனாய் மலையில் இருந்த இஸ்ரவேலர் தேவனை பின்பற்றி சந்தோஷப்பட்டார்கள், ஆனால் சீக்கிரத்தில் ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். அவர்கள் வார்த்தையை தேவ வார்த்தையை மகிழ்ச்சியுடன் பெற்றார்கள், ஆனால் அழுத்தத்தின் கீழ் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனை மகிழ்ச்சியுடன் சொல்வதை கேட்டான், ஆனால் சத்தியம் ராஜாவுடைய பாவத்தை எதிர்கொண்ட போது யோவானை கொண்டு வார்த்தை மௌனமாக்கினான். மூன்றாவது திசை திருப்பப்பட்ட இருதயம். ஒரு நபரின் இருதயம் தேவனுக்கும் உலக ஆசைக்கும் இடையே பிரிக்கப்படும் பொழுது கவலை, செல்வம் அல்லது ஆசைகள் காரணமாக தேவனுடைய வார்த்தை எந்த பலனையும் ஏற்படுத்தாது. உதாரணத்திற்கு பணக்கால இளம் ஆட்சியாளர் நித்திய ஜீவனை விரும்பினால் ஆனால் கீழ்ப்படுத்தவில்லை, செல்வத்தை அதிகமாக நேசித்தான். வார்த்தை அவர் தொட்டால் கூட செல்வத்தின் முட்கள் அதை பயனற்றதாக ஆக்கிவிட்டது. உதாரணத்துக்கு பவுலின் சக ஊழியக்காரனாகிய தேமா இந்த உலகத்தை நேசித்ததால் ஊழியத்தை கைவிட்டான். நான்காவது கற்பிக்கக்கூடிய இருதயம். கற்பிக்கப்படக்கூடிய இருதயம். மனத்தாழ்மையும் கீழ்ப்படிந்தும் நிறைந்த இருதயமுள்ள ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பெற்று புரிந்து கொண்டு வாழ்கிறான். உதாரணத்திற்கு இயேசுவின் தாயாகிய மரியாள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கீழ்ப்படுதோடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று சொன்னால் பரேயாவின் விசுவாசிகள் தினமும் வேத வாக்கியத்தை தேடி சுவிசேஷத்தை நம்பினார்கள். ஆகவே தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை அதை பெறுகிற நபரின் இருதயத்தின் நிலையின் காரணமாக பயனை தராமல் போகிறது. கடின இருதயம் தேவனுடைய வார்த்தை நிராகரிக்கிறது. ஆழமற்ற இருதயம் தேவனுடைய வார்த்தையை மறக்கிறது. திசை திருப்பப்பட்ட இருதயம் தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கிறது. கற்பிக்கக்கூடிய இருதயம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு எந்த வகையாக இருதயம் உள்ளது என்பதை இன்றைக்கு சரிபார்க்கவும். ஆமென்.